ரொம்ப நாளா நான் ஒரு பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்த திமுகவோட சொம்பு நியூஸ் 18 நேரலையில வச்சு நசுக்கப்பட்டிருக்கு. அத பத்தி விரிவா இந்த பதிவுல பார்ப்போம். சார் எஸ் நான் ஏத்துக்கிறேன். ஸ்டாலினை கண்டிக்க சொல்லுங்க. அவர் கண்டிச்சார்னா பத்திரிக்கையாளர். தலைப்பை ஒட்டி இல்ல பேசுவோம். சார் அவர்ட்ட ஒரு வார்த்தை வாங்குங்க. ஸ்டாலின் நிக்கிறார். அப்படியே நீங்க அவர் அவருக்கு ஸ்டாண்ட் நீங்க என்ன அப்படின்னு இது பேசுறீங்க. மட்டும் சொல்லுங்க. இந்த ரெண்டு பேரும் ஸ்டாலின் நிக்கிறாரு. நேற்றைய தினம் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் ஸ்டாலினுடைய டெல்லி பயணம் குறித்த விமர்சனங்கள் குறித்து ஒரு விவாத நிகழ்ச்சி நடைபெறுது. அதில் வந்து எப்பவும் போல திமுகவை சார்ந்த 4 பேர், இதர அணியை சார்ந்த 2 பேர் பங்கேற்றாங்க. என்னங்க சொல்றீங்க, திமுகன்னு ஒரு பேர் கூட போடலையே, எப்படி நீங்க திமுகன்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம். அங்கே விசிக அப்படின்னு போட்டிருக்கிற வன்னியரசு திமுகவினுடைய ஒரு பிரிவாக தான் செயல்படுவார். அப்புறம் பத்திரிகையாளர்னு போட்டிருக்கிற 2 பேருமே கடைந்தெடுத்த கழக உடன்பிறப்புகள். அப்புறம் இந்த பக்கம் நெறியாளர்னு போட்டிருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் உடன்பிறப்பாக மாறக்கூடியவர்கள் தான். அங்கே அதிமுகவை சார்ந்த சத்யன் அவர்களும் தாவேக்காவை சார்ந்த ராஜ்மோகன் அவர்களும் மட்டும்தான் கிட்டத்தட்ட எதிரணின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்பிறப்பு இந்திரகுமார் அவர்கள் வந்து ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. விஜய் அவர்கள் வந்து பெரியாரை தன்னோட கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக தாவேகா சார்பில் போடப்பட்ட ரிட் மனுவில் ராமசாமி நாயக்கர் அப்படின்னு பெரியார் அவருடைய பேரை வந்து நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் தாக்கல் செய்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிரான ரிட் பெட்டிஷன்ல ஈவி ராமசாமி நாயக்கர் பெரியார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடனே வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து பதிலுக்கு வந்து ஒரு ஆதாரத்தோட ஒரு எதிர்வாதத்தை முன்வைக்கிறாரு. நாங்க வந்து ஈவே ராமசாமின்னு போட்டதை நாங்க திருத்திக்கிறோம், நாங்க வந்து பெரியார்னு போட்டுக்கிறோம், ஆனா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா அப்படின்ட்டு கடந்த கால வரலாறுகளை எடுத்து அடுக்கிறாரு. குறிப்பா வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற பேர்ல தான் பெரியாரினுடைய வாழ்க்கை வரலாறு அண்டை மாநிலங்கள்ல படமாக்கப்பட்டுச்சு. அந்த பெயர் இங்க தான் பெரியார், அங்க வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் தான் அந்த திரைப்படத்தோட பேரே இருந்துச்சு. அப்ப அன்றைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களும் பக்கத்துல தான் இருக்கிறாரு. அப்ப இந்த புகைப்படத்துக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டார். படத்துல இருக்கக்கூடியவர் மதிப்பிற்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது என்ன படம் தெரியுமா? ராமசாமி நாயக்கர் என்று பக்கத்து மாநிலத்தில் வெளியான படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழா. ராமசாமி நாயக்கர்னு எழுதியிருக்கு. சமூக நீதி பேசுற ஸ்டாலின் அங்க நின்று கொண்டிருக்கிறார். கூடவே வந்து பாத்தீங்கன்னா விடுதலை அப்படின்னு சொல்றது அன்றிலிருந்து இன்று வரை திராவிட கழகத்தினுடைய ஒரு அபிஷியல் பத்திரிகையா இருக்குது. அதுல பெரியார் அவர்களே பல கட்டுரைகள் எழுதியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணப்படுது. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இன்றளவும் விடுதலை பத்திரிகையிலேயே வந்து நீங்க பெரியார் அவர்கள் ராமசாமி நாயக்கர்னு பதிவு பண்ணிட்டு நீங்க வந்து எங்களோட ரிட் மனுல இது மாதிரி பதிவு பண்ணிருக்கோம்னு சொல்லி கேக்குறீங்களே, இதற்கு நீங்கள் கண்டிப்பீங்களா? இது என்ன படம் தெரியுமா? அவர் காமிச்சதார்ல நானும் காட்டுறேன். விடுதலையுடைய அபிஷியல் வெப்சைட் சார். இந்த அபிஷியல் வெப்சைட்ல எங்களும் ராமசாமி நாயக்கர் வெப்சைட்ல இன்னும் இருக்கு. ராஜ்மோகன் அவர்கள் ரொம்பவே தெளிவாக சொல்றாரு, நாங்கள் வந்து இதை கண்டிக்கிறோம், நான் வந்து அடுத்த கட்டமாக சீனியர் கவுன்சிலில் இதை நான் கொண்டு போகிறேன், இதை நாங்கள் தவறு நாங்கள் திருத்திக்கிறோம்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து இதை மாற்றிப்பீங்களான்னு சொல்லி கேட்கும்பொழுது அங்கே ஒரு பதட்ட சூழல் உருவாகுது. என்ன அப்படின்னா, ஏங்க நான் பத்திரிகையாளர் தானேங்க, நான் எப்படிங்க வந்து இதில் திமுக சொல்ல முடியும் அப்படின்னு. ஸ்டாலின் நிற்கிறார். அப்படியே நீங்க அவர் ஸ்டாண்ட் அப்படின்னு பேசுறீங்க. மட்டும் சொல்லுங்க. ஸ்டாலின் நிற்கிறாரு, ராமசாமி நாயக்கர் போட்டு மேடையில நிற்கிறாரு. கண்டிக்கிறாரா இல்லையா? கண்டிக்கிறார். அவர் ஸ்டாண்ட் என்னதுல? சரி, ராமசாமி நாயக்கர் போட்டு தப்பா இல்லையா? அவரோட ஸ்டாண்ட் ஏத்துக்கிட்டா அதுதான் ஒட்டுமொத்தமா எல்லாரோட ஸ்டாண்ட். அவர் தெரியணும்ல, அவர் நியூட்ரல்னு சொல்றாரு. ஐயோ அப்படின்றாரு. அப்ப ராமசாமி நாயக்கர் மேடையில அவர் நின்னது தப்பா? இது நம்ம அதாவது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த ஊடகத்தை நடத்தக்கூடிய இல்ல இந்த ஊடகங்களில் எந்தெந்த விவாதங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருங்கிணைக்கக்கூடிய குழுவே வந்து திமுக இருப்பதால இங்க வந்து இஷ்டத்துக்கு அவங்கவங்க ஒரு பேரை போட்டுக்கிறாங்க. இப்ப இதுல பத்திரிகையாளர்னு போட்டிருக்கக்கூடிய அந்த சுகுணா திவாகர் அவர்களோ இல்ல இந்திரகுமார் அவர்களோ எந்த விவாதங்களிலாவது ஆளும் தரப்பிற்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்களா அப்படின்னா ஒரே பதில் இல்லைன்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய கட்சி மேடைகளிலேயே ஏறி திமுகவை குறித்து புகழ்ந்து பேசக்கூடிய அளவில் தான் இவர்களினுடைய அந்த ஆளுங்கட்சிக்கான விசுவாசம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனாலும் வந்து பொது விவாத நிகழ்ச்சிகளில் இது மாதிரி பத்திரிகையாளர்னு பேரை போட்டுக்கிறாங்க. இதுக்கு எப்படி அந்த ஊடகம் அனுமதிக்குது? இல்லை இதை பார்க்கக்கூடிய மக்களும் ஒரு பெரும் திரளாக இதற்கு ஒரு எதிர்ப்பு குரல் கண்டிப்பாக நம்ம உருவாக்கியே ஆகணும். நீங்கள் திமுகன்னு போட்டு நீங்கள் பேசுங்க, ஒன்றும் தவறே இல்லை. இந்த விவாத நிகழ்ச்சியில் என்னமோ திமுக சார்பாக பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பேர் வந்து பேரை பத்திரிகையாளர்னு போட்டு உட்காந்துருக்காங்க. இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருக்கும் அண்ணன், எங்களுடைய அண்ணன் சிந்தனை சிற்பி சைனடு குப்பி செந்தில்வேல் அவர்கள் ஒருத்தர் இருக்காரு. இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் பங்கேற்கும் போது தன்னை பத்திரிகையாளர் அப்படின்னு போட்டுக்கிறாரு. அதாவது திமுக சொம்பு அப்படின்னு நான் இப்போ இந்திரகுமார் அவர்களை சொன்னேன் இல்லைங்களா, இதே மாதிரி இந்த பேருக்கு சொந்தக்காரராக இருந்தவர் செந்தில்வேல் அவர்கள். ஆனால் அப்போ அவர் என்ன சொல்லிக்கிட்டாருன்னா, திமுக மேடையிலேயே என்ன வந்து திமுக ஆதரிக்கிறதுனால திமுக சொம்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் திமுக சொம்பு இல்லை, நான் திமுக அண்டா அப்படின்னு தனக்குத்தானே பேர் சூட்டி கொண்டவர் அண்ணன் செந்தில்வேல் அவர்கள். அதற்கு முன்னாடி இடுமானம் கார்த்திக் அவர்கள் அவரை அண்டா அண்டான்னு சொல்லி அழைத்து அது இவருடைய மைண்ட்லேயும் ஏறி
சப்கான்சியஸா இவரே தன்னை திமுக அண்டான்னு சொல்லி ஒத்துக்கிட்டாருங்கிறது தான் உண்மை. இப்போ இவங்க இந்த மாதிரி கலைஞரை பாராட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பேர் திமுக சொம்பு அப்படின்னு. நான் அப்படி என்ற சொல்றவங்க கூட சொல்லுவேன், என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. இப்படியாக திமுகவினுடைய அண்டாக்களும் திமுகவினுடைய சொம்புகளும் பாத்தீங்கன்னா விவாத நிகழ்ச்சிகள்லையும் பத்திரிகைகள்லையும் தங்களை பத்திரிகையாளர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தி கொண்டு வலம் வந்து கொண்டிருக்காங்க. ஆட்சிகள் மாறினா தான் இந்த மாதிரியான காட்சிகள்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம்.